பிரபலங்களாக இருந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். இப்போ அப்படிதான் பிரபல நடிகரான ஆர்யா அவர்களுடைய வீட்டில் இப்போ ரைடு போயிருக்காங்களாம். சார்பட்டா பரம்பரை பார்ட் 2ல் நடித்து வந்துட்டுருக்காரு ஆர்யா. அதற்கு முன்னாடியே அவர் பார்த்திங்கன்னா நிறைய திரைப்படங்கள் நடித்து வந்துட்டு இருந்தார். இந்த சூழ்நிலையில் தன்னுடைய சொந்தக்காரர்கள் பெயரில் சீஷெல் அப்படின்ற ஒரு கடையை ஆரம்பித்து இவர் ரன் பண்ணி வந்துட்டுருக்காரு. இங்கே பார்த்திங்கன்னா அண்ணா நகர், அதற்கப்புறம் கேகே நகர், இப்படின்னு பல இடங்களில் இவர் வீடுகளாக கட்டி வச்சிருக்கிறார். இந்த சூழலில் இவருடைய வீட்டிற்கு இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் அமலாக்கத்துறை போயிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளியாகிருக்கு. போலீஸார் விசாரணை நடத்துனாங்க அப்படின்னு நிறைய பேர் பலவிதமாக சொல்லி வந்துட்டுருக்காங்க. ஆனால் என்ன நடந்தது அப்படின்றத ஆர்யா சொன்னால் தான் நம்மளுக்கெல்லாம் தெரிய வரும். இந்த சூழலில் இப்போ ஆர்யா அவர்களுடைய வீட்டிற்கு ரைடு போயிருக்காங்க, போலீஸார் போயிருக்காங்க அப்படின்ற செய்திகள் ரொம்ப வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர்களுக்கு சொத்து இருக்குது அப்படின்றதுனால ஒருவேளை செக் பண்ணுறதுக்காக வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியாகவும் சொல்கிறாங்க. அதனால் இப்போ இது மிகப்பெரிய அளவில் சினிமா வட்டாரங்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் ஆர்யா அவர்கள் சொல்லும் பொழுது எனக்கும் ஸ்ரீஷைலருக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது, எல்லோருமே அதை பற்றி சொல்லி வந்துட்டுருக்கீங்க. ஆனால் அதனுடைய உரிமையாளர் நிஜமாகவே வேற ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்க. கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அதில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ரெட்ரோ படத்தை குட்டி வெப்சீரிஸாக வெளியிட அவர் பிளான் பண்ணியிருக்காராம். ஏன்னா அது அந்தளவுக்கு எடுக்கப்பட்ட திரைப்படம், அதனால் கண்டிப்பாக அதை நான் வெப்சீரிஸாக வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம். மக்கள் இப்போது இவர் இப்படி பேச ஆரம்பித்ததுலேருந்து எப்படி அவர் வெளியிட போகிறாரு அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சூர்யா அவர்களுக்கு தொடர்ந்து படங்கள் எல்லாமே விமர்சிக்கக்கூடிய விதமாக தான் இருக்கே தவிர அவருக்கு ஒரு சரியான வெற்றியை கொடுக்க மாட்டேங்குது அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த சூழலில் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கக்கூடிய விஷயமானது மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வயலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.